நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதித்து ஸ்தோத்திரித்து மயப்படுத்தி இந்த 12வது மாதத்தின் முதல் நாளில் நம்முடைய சமூகத்திலே கூடி வரும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தை நீங்கள் தந்ததுக்காக நன்றியப்பா. கடந்த மாதங்களில் எல்லாம் நீர் எங்களை கரம் பிடித்து அற்புதமாய் பாதுகாத்து பராமரித்து போஷித்து காப்பாற்றி எச்சரித்து உணர்த்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நீ நடத்தி கொண்டு வந்த எல்லா வழிகளையும் நாங்கள் இந்த நாட்களை சிந்தித்து பார்க்கிறோம்ப்பா. மகி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே கூடி வருகிற உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே நீ தேற்றும்படியாய் வார்த்தையினால் போஷிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனை வேலையை முழுவதுமாக நீர் ஆட்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறோம், தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவை நாம் வாழ்த்தி பாடி கத்திரிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன், அன்பன் நெஞ்சில் சாய்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன் என்ற அருமையான ஒரு அதிகாலை நேர பாடல். கிறிஸ்துவையே வாழ்த்துவேன். கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன். கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன், அன்பன் நெஞ்சில் சாய்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன். அன்பன் நெஞ்சில் சாய்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன். அல்பகலும் நேர்த்தியாய் அனுதினமும் பத்திரம், அல்பகலும் நேர்த்தியாய் அனுதினமும் பத்திரம், பாதுகாக்கும் நேசரை பணிந்து குனிந்து வணங்குவேன். பாதுகாக்கும் நேசரை பணிந்து குனிந்து வணங்குவேன். நாவில் துதி வைத்திடும் நல்வரங்கள் தந்திடும், நாவில் துதி வைத்திடும் நல்வரங்கள் தந்திடும், நித்தம் நித்தம் இயேசுவை வாழ்த்துவேன். நித்தம் நித்தம் இயேசுவை வாழ்த்துவேன். நித்திரையில் நித்திரை விழிப்பிலும் இயேசு நீரின் பக்கத்தில், நித்திரை விழிப்பிலும் இயேசு நீரின் பக்கத்தில், சத்துரு சதி மோசம் செய்திடாமல் காக்கிறேன். சத்துரு சதி மோசம் செய்திடாமல் காக்கிறேன். சதா காலங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன். சதா காலங்களில் உன்னுடன் நான் இருப்பேன் என்று வாக்குரைத்தவா, உம்மையே நான் வாழ்த்துவேன். என்று வாக்குரைத்தவா, உம்மையே நான் வாழ்த்துவேன். கிறிஸ்துவையே வாழ்த்துவேன், மேசியாவை போற்றுவேன். கிறிஸ்துவையே மேசியாவை போற்றுவேன், அன்பன் நெஞ்சில் சாய்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன். அன்பன் நெஞ்சில் சாய்ந்து நான் அன்பரையே வாழ்த்துவேன். சதா காலங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன். சதா காலங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன் என்று வாக்குரைத்தவா, உம்மையே நான் வாழ்த்துவேன். 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 என்னை ஆட்கொண்ட இயேசு. என்னை ஆட்கொண்ட இயேசு
உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மையுள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். மனிதர் தூற்றும் போது உம்மை மகிழ செய்பவரே, மனிதர் தூற்றும் போது உம்மை மகிழ செய்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையாய் இருப்பவரே, உம்மாவியினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே, உம்மாவினால் தேற்றி அபிஷேகம் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மிகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மிகத்தூணாய் வருபவரே, உம் வார்த்தையில் திரு உணவா பலமாய் காப்பவரே, உம் வார்த்தையில் திரு உணவா வளமாய் காப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மையுள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உண்மையுள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வருஷத்தின் கடைசி மாதத்துக்குள்ளாக நாம் அடியெடுத்து வைக்க கர்த்தர் கிருபை பாராட்டிருக்கிறார். ஆண்டவர் தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் நம்மை ஏந்தி சுமந்து நம்மை காத்து வந்த ஆண்டவர், உள்ளங்கைகளிலே நம்மை வரைந்தவர், உந்தன் கண்மணி போல இந்த 11 மாதங்களாக நம்மை பாதுகாத்து நடத்திருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து தாயின் வயிற்றின் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே,
தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. உள்ள கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றே. சொல்லுங்க எல்லாரும். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. உள்ள கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் கர்த்தர் நல்லவர் நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பாடுங்க எல்லாரும். கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே. எம்முள்ள கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றே. பாடுவோமா எல்லாரும். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் சகோதரர்கள் பாடலாமே எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், என் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடி ஏற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடி ஏற்றுவி. சொல்லுவோம். இதுவரை உதவி செய்த நேசரே, மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. சொல்லுங்க எல்லாரும். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி. காலவெளியில வாயில திறந்து எல்லாரும். என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றே. பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்தீரே. மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் நீ செய்த நன்மைகள்,
துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன். நல்ல வாயில திறந்து எல்லாரும் கர்த்தர் செய்த நன்மைகள் ஜனவரி மாதத்திலிருந்து நவம்பர் இறுதி வரையிலும். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். சொல்லுங்க. நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேவ சமூகத்தில் நாம் எழுந்து நின்று, தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த அந்த ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாய் தேவ சமூகத்தில் நிற்கிறேன்னு சொல்றவங்க உங்க வாய்களை நல்ல விரிவாய் திறந்து, காலைதோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிறபடினால வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக, கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக, நன்மையான ஈவுகளுக்காக, எல்லா விதமான சுகத்துக்காக, பலனுக்காக, எல்லா வழிகளிலும் கர்த்தர் நம்மை சுமந்து வந்தாரே, நம்மை ஏந்தி வந்தாரே, நம்மை கைவிடாமல் நடத்தினாரே, உள்ளங்கைகளை நம்மை வரைந்தாரே, கண்மணி போல் நம்மை பாதுகாத்தாரே. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் மறக்கல, மறவாத தேவன். இதுவரை நம்ம நடத்தின ஆண்டவர். முழு இதயத்தோடு ஆண்டவரை துதிங்க. என் கர்த்தர் நல்லவராக இருந்தா, என் கர்த்தர் என் குடும்பத்துக்கு மிக நல்லவராக இருந்தா, என் பிள்ளைகளுக்கு, நான் செய்கிற வேலையில, தொழிலில், எல்லா பகுதிகளிலும் என்னை விசாரிக்கிறவர் ஒருவர் என்னோடு கூட இருந்தா, அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால உங்கள் கவலைகள், உங்களுடைய தேவைகள், உங்களுடைய வாஞ்சைகள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய எல்லா விதமான காரியத்தை இந்த நாளிலே, இந்த அதிகால வேளையில் ஆண்டவர் நோக்கி பார்த்து, நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார், உங்கள் நடுவிலே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். நம்மை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை விசாரிக்கிறவர் உண்டு. அவர் உங்களை விசாரிக்கிறபடினால உங்களுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவர் மேல் வைங்க. என்ன காரியம், என்னென்ன தேவை, என்னென்ன செய்யணும், ஆண்டவர் இந்த மாதத்தில் என்ன உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்கணும்னு விரும்புகிறீங்களோ, நம்மை விசாரிக்கிறவர் ஒருவர் கர்த்தர் இருக்கிறார். மனிதர்கள் நம்மை விசாரிக்க விட்டாலும் பரவாயில்ல, அதை குறித்து கொஞ்சம் கூட கவலைப்படக்கூடாது. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நம்மை விசாரிக்கிறவனோடு இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைக்கு கர்த்தர் துணையா இருப்பார். அவர்தான் நமக்கு எல்லாம், அவர்தான் நமக்கு எல்லாமே இருக்கிறார். அவர்தான் நம்முடைய தகப்பன், அவர்தான் நம்முடைய தாய், அவர்தான் நமக்கு எல்லாம். அவரே நமக்கு சொத்தா இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி பாருங்க. உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைத்திடும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வா. நடத்தினாரா? உன் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். அழைத்திடும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வா. சொல்லுங்க எல்லாரும். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வா. என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். விசுவாசத்தோடு இந்த மாதத்துல காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கடைசி எல்லாரும் சேர்ந்து என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பாடுங்க எல்லாரும்.
என்னை பேர் சொல்லி அழைத்திடும் கர்த்தர் என்னை கடைசி வரை நடத்தி செல்வார். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். வாயை திறந்து சொல்லுங்க எல்லாரும், காரியம் வாய்க்கும். விசுவாச அறிக்கை பண்ணுங்க. கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆண்டவர் சொல்ற காரியம், கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உனக்குள் வசிக்கின்றார். தம் மகிமையால் நிரப்பிடுவார். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். கர்த்தரால் காரியம் வாய்க்கும். சொல்லுங்க எல்லாரும், உன் காரியம் வாய்க்கும். வாயில திறந்து, கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே. சொல்லுவோமா, உன் ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே. காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். நல்ல விசுவாசத்தோடு கைகளை தட்டி அந்நிய பாஷையோடு கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துங்க. இந்த மாதம் கர்த்தர் செய்ய போகிற காரியத்துக்காக எல்லாரும் சேர்ந்து, என் காரியத்தை கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். என்னை பேர் சொல்லி அழைத்திடும் கர்த்தர் கடைசி வரை நடத்திடுவார். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில். காரியம் வாய்க்கும். நிச்சயமாகவே இந்த டிசம்பர் 1ஆம் தேதியில் நாம் தேவனை அதிகால வேளை ஆராய்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளையே, உன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிங்க? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு. உன் காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவரை எல்லாவற்றையும் திருப்பாத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் இறுதி மாதத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். இதுவரை காத்தவர் இனிமேலும் எங்களை காப்பார். நம்பிக்கையுள்ளவர்கள் இருதயத்தின் ஆழத்தில் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி இந்த மாதத்தையும் ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணிங்க. உங்கள் வழிகளை ஒப்பு கொடுங்க. எபிரேயர் 10:23 சொல்லப்பட்டது போல நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. நிச்சயமா உண்மையுள்ளவர், நிறைவேற்றுவார். காத்திருப்போம், பொறுமையா இருப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் நமக்கு செய்து தர வல்லவராக இருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மையான இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய மாதத்துக்காக நன்றி. இந்த புதிய மாதத்தில் புதிய கிருபை, புதிய பலன், புதிய அபிஷேகம், புதிய நல்வார்த்தைகள் எங்களோடு கூட கர்த்தர் இடைபடுவீராக. எங்களை ஆண்டவரை பலப்படுத்தி ஆண்டவரை சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு, ஆண்டவரை உற்சாகத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல எங்களுக்கு வேண்டிய காலை மன்னாவை கர்த்தர் நீர் எங்களுக்கு பரத்திலிருந்து தந்து நடத்துவீராகப்பா. நாங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நாங்கள் அதிகமாக ஆண்டவரே ஜீவியத்தில் வளர எங்களுக்கு உதவி செய்வீராக. பூமிக்குரிய காரியங்கள் நாங்கள் செய்கிற வேலை, தொழில், பிஸ்னஸ், ஆண்டவரே படிப்பு, ஊழியங்கள், விவசாயங்கள், கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து உன் கைகளின் பிரயாசத்தை நாங்கள் சாப்பிடத்தக்கதாக அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீங்குக்கும், எல்லா வியாதிக்கும், எல்லா விதமான பொல்லாப்புக்கும், மனுஷுடைய சீற்றங்களுக்கும், எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் எங்களை விலக்கி
எங்களை காத்துக்கொள்ளுங்க. நாங்கள் போகிற எல்லா இடங்களிலும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னும் பின்னுமா சென்று நீர் எங்களை வழிநடத்துவீராக. எல்லா விதமான தீங்குக்கும் எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். உமக்கு சித்தமுள்ள இடங்களுக்கு நாங்கள் சென்று வர எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வார்த்தை கொண்டு இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் இறுதி நாட்களிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசி உம்முடைய வருகைக்கென்று நாங்கள் ஆயத்தப்படுவோம். எங்களை நாங்கள் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளவும். எங்களை சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தை கர்த்தர் தந்திருக்கிறீர். இதை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டு நாங்களும் பக்கமாகி திரும்பி வந்து எங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து எங்களை சுத்திகரித்துக் கொள்ள கிருபை செய்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருப்பீராக. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் உட்காரணும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டை நாம் தொடங்கி 11 மாதங்களை கடந்து இப்போ 12வது மாதத்தின் முதல் நாளில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் மிக மிக அதிகமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் 20வது வசனத்தை முதலாவது நாம் வாசிக்கலாம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து நாம் வாசிப்போம் என்றால், தேவ ஜனங்களை எப்போதும் எழுப்புதல் அடைய செய்த விழிப்பாக இருக்க ஆவியானவர் உணர்த்தி கொண்டே வருகிறார். சில வேளைகளில் வனாந்திர பாதையில், வாழ்க்கை பயணத்தில் சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும். தேவனுக்கு கோபம் ஊட்டக்கூடிய சில சந்தர்ப்பங்களும் வரலாம். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு எவ்வளோ நேர்த்தியாக இறங்குகிறார் பாருங்கள். அந்த 60வது அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க. கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். சில வேளை எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் நமக்கு வரும். இயேசுவை பற்றி கூட தீர்க்கதரிசனத்தில், இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கத்தினால் சேர்த்து கொள்வேன் என்று. தொடர்ந்து அந்த பகுதியை நாம் பார்க்கலாம். 14ஆம் வசனம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்வார்கள். அல்லேலூயா. 18வது வசனம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனங்களின் அடிப்படையில் நாம் 20வது வசனத்தை வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதுமில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கை பிரயாணத்திலும் பல சூழ்நிலைகளை நாம் கடந்து வருகிறோம். உங்களுடைய ஆயுசு நாட்களை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், உங்கள் ரட்சிப்பின் அந்த நாள் தொடங்கி இந்நாள் வரைக்கும் நீர் கடந்து வந்த வனாந்திர பாதை, வாழ்க்கை பாதை எல்லாவற்றையும் பார்க்கும்போது பலவிதமான சூழ்நிலையிலே நாம் வந்திருக்கிறோம். என்றாலும் அவருடைய அநாதி சிநேகத்தினால் நம்மை அவர் சிநேகித்து காரியம் என்னும் கருத்தினாலே நம்மை இழுத்து கொண்டு இதுவரைக்கும் நம்மை சேர்த்து வைத்திருக்கிறார் என்றால், அணைத்து கொண்டு இருக்கிறார் என்றால் ஆண்டுடைய மாறாத கிருபைதான். ஆமேன், அல்லேலூயா. எப்பொழுதாவது உங்கள் வாழ்க்கையில் திரும்பி பார்த்துருக்கிறீர்களா? கர்த்தர் நடத்தின பாதைகளை சிந்தித்து பார்த்துருக்கிறீர்களா? மறவேன் 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 என்று நாம் பாடினோமே. அப்படி என்றால் நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு நன்றியாக இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில், அதாவது யாக்கோப்பின் வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்ப்போம் என்றால், ஆரம்ப நாட்களில் யாக்கோப்பு குணசாலியும் கூடார வாசியுமாக
பெற்றோருக்கு பிரியமான, விசேஷமாய் தாய்க்கு பிரியமான மகனாக இருந்த ஒரு சூழ்நிலை. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். சகோதரனால் பகைக்கப்பட்டு பெற்றோரால் அந்த ஊரை விட்டு வெளியேற்றப்படுகிற அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்து பார்ப்பில் என்றால் அறிந்து கொள்ள முடியும். புறப்பட்டு போகிறான், வாழ்க்கை பிரயாணம் தொடர்கிறது. அவன் போய் சேரும்போது அங்கே நடந்த காரியம் அந்த ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அவன் வாழ்க்கையிலே சூரியன் அஸ்தமித்து போய்விட்டது. ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். வீட்டில் தாய் தகப்பனோடு சகோதரனோடு சொகுசாக நேசிக்கப்பட்ட பகுதியில் எவ்வளோ அருமையாக இருந்த ஒரு அருமையான மகன்தான். ஆனால் இப்பொழுது அவனுடைய சூழ்நிலையே மாறிவிட்டது. சில வேளை நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் சில சம்பவங்கள் வரும். பகைக்கப்படுகிற, வெறுக்கப்படுகிற, தூஷிக்கப்படுகிற, தனிமையாய் விடப்படுகிற பல சூழ்நிலை வரும்போது நம்முடைய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். சூரியன் அஸ்தமித்து விட்டது. ஒரு கல்லை எடுத்து எவ்வளோ சொகுசான தலையிலெல்லாம் வைத்து தூங்கியிருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஒரு கல்லை தலையணையாக வைத்து அவன் தூங்குகிறான். உறங்கி கொண்டிருக்கும் போது நல்ல தரிசனம் கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கு தெரியும் இந்த விஷயமெல்லாம். நல்ல தரிசனம் கிடைத்தது. தேவ தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமாக இருந்தாங்க. தேவன் அந்த யாக்கோபோட பேசி வாக்குத்தத்தம் கொடுக்கிறதை மற்ற கீழே உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தால் நாம் வணங்கிக் கொள்ளலாம் இல்லையா? 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை நீ வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். தரிசனத்தோடு தேவன் யாக்கோப்பை சந்தித்து வாக்கை கொடுக்கிறார். நீ போகுமிடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், திரும்பவும் இங்கே கொண்டு வருவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் பாருங்கள். அதே போல தான் எத்தனையோ நேரங்களில் தளர்ந்து சோர்ந்து போய் தனிமையாக விடப்பட்டுகிற நேரங்களில் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மை தேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி வாக்குத்தத்தத்தை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அதில் விசேஷமாக கீழே உள்ள வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். இதை நான் அறியாதிருந்தேன். அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, ஆமென், இது வானத்தின் வாசல் என்றான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற குறிப்பை பார்த்தீங்கன்னா இது தேவனுடைய வீடே அல்லாமல், அதாவது அங்கே நீங்கள் 4 குறிப்பை நாம் பார்க்க முடியும். அதை இப்பொழுது வாசிக்க முடியாது. 20-21 வசனங்கள். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடே இருந்து பிரசன்ஸ் ஆஃப் காட், நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட், உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து ப்ரொவிஷன் ஆஃப் காட், என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவார். ஆனால் பீஸ் ஆஃப் காட், நம்முடைய தேவன் எவ்விதமாய் அங்கே வெளிப்படுகிறார் பாருங்கள். பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவ சமூகம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் காட், தேவனுடைய பாதுகாப்பு, ப்ரொவிஷன் ஆஃப் காட், உண்ண உணவு உடுக்க உடை, பீஸ் ஆஃப் காட், தேவ சமாதானம். இதுதான் தரிசனத்தினுடைய இறுதியாய் இருக்கிறது, முடிவாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பொருத்தனை பண்ணி அவன் புறப்பட்டு போகிறான். அவனுடைய வாழ்க்கை பயணம் தொடர்கிறது. இவ்விதமாக அவன் தொடர்ந்து மாமாவுடைய தேசத்துக்கு போய் பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவன் திரும்பி வருகிறதை நாம் பார்க்கிறோம். பெனியேலை கடந்து வரும்போது திரும்பவுமாக சூரியன் உதயமாகிறது. 32ஆம் அதிகாரம் 30-31. அவன் பெனியேலை கடந்து போகையில், அவன் யாக்கோப்பு பெனியோலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. ஆமென். அவன் தொடை சுளுக்கினாலே. சரி, இப்போ அந்த அஸ்தமித்த அந்த சூரியனானது அவனுடைய வாழ்க்கையில் உதயமாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எப்போதும் அவன் நம்மை தள்ளி விடுகிறவர் அல்ல, வெறுத்து விடுகிறவர் அல்ல, தனிமையாக விடுகிறவர் அல்ல. நம்முடைய கண்ணீரை காண்கிறவர், நம்முடைய வேதனைகளை அறிகிறவர், நம்முடைய கவலை கண்ணீரை கண்டு அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால நம்மை என்ன செய்கிறார்? எப்போதும் ஆறுதலான வார்த்தையை சொல்லி நம்மை தேற்றுகிறார் இருக்கிறார். அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறபடினால்
நம்முடைய பாரங்கள் கவலை எல்லாவற்றையும் ஆண்டவர் மேலே வைத்து விட்டால் போதும், கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்போ நாம் பார்க்கிறோம், இந்த அவன் பெனியேலை கடந்து வரும்போது அங்கே சூரியன் உதயமாயிற்று. முதல் தரிசனங்களை பெற்றுக்கொண்டவன் இப்பொழுது தன் வாழ்க்கையில் ஒரு பெரிய சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்கிறான். அதற்கு முன்னே உள்ள வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால், எல்லாரையும் தனிமைப்படுத்திவிட்டு, எல்லாரையும் தன் மனைவி மக்கள் ஆடு மாடு அந்த மந்தைகள் எல்லாவற்றையும் தனிமைப்படுத்திவிட்டு அந்த யாப்போக்கு என்ற ஆற்றங்கரையில் அவன் தனித்து ஜெபம் பண்ணினான். ஆமேன். அதுக்கு பிறகுதான் சூரியன் உதயமாகிறதை நாம் பார்க்கிறோமே. அதுபோல தரிசனம் பெற்றிருந்தாலும் வாக்குத்தத்தங்களை பெற்றிருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்டாகிற அந்த ஜெபமானது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறது. அஸ்தமித்த சூரியன் இப்பொழுது உதயமாகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இவ்விதமான சில சூழ்நிலைகள் வரக்கூடும். ஆனால் எப்போதும் அவன் நம்மை கைவிட்டு விடுகிறவர் அல்ல. நம்ம விசாரித்து திரும்பவும் சூரியன் உதயமாயிற்று. பெனியேலை கடந்து வரும் கர்த்தர் அவனோடு கூட இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் யாக்கோப்பின் அந்த சந்ததி தான் 12 கோத்திரங்களாக பிரிந்து உலகம் முழுவதும் எவ்வளவு மேன்மையான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே இனி சூரியன் அஸ்தமிப்பது இல்லை. கடந்த காலங்களை விட இந்த புதிய நாட்களில் புதிய மாதத்தில் இனி சூரியன் என்ன செய்வதில்லை. அது என்ன சூரியன்? நீதியின் சூரியன். ஆமேன். மனுஷன் நமக்கு நீதி செய்ய மாட்டாங்க. சொந்தக்காரர்கள் நமக்கு பகை, வீட்டாரே சத்துரு, மனைவியே சத்துரு, புருஷனே சத்துரு, பிள்ளைகளே சத்துரு. ஆனால் நம்முடைய தேவன் நீதியை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமாக இருக்கிறார். 84ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அவரே நமக்கு சூரியனாகவும் கேடகமாகவும் இருக்கிறார். அங்கே நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். படிப்போம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார். அல்லேலூயா. அவர் கிருபையும் மகிமையும் கட்டளிடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நீதியின் சூரியன். மல்கியா 4:2வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அல்லேலூயா. இனி சூரியன் அஸ்தமிப்பது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில் இனிமேல் சூரியன் அஸ்தமிப்பதில்லை. தேவ நீதியின் ஈவாகிய பரிபூரணம் எனக்குள்ளே உண்டாகும் வரைக்கும் அவர் என்னை நடத்துவார். அந்த பரிபூரணத்துக்காகத்தான் அவரே தேவனா நமக்கு நீதியாகவும் பரிசுத்தமாகவும் மீட்புமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இயேசுவின் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினாலே இனி சூரியன் என்ன செய்வதில்லை, அஸ்தமிப்பது இல்லை. அதனால்தான் நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கும் சூரியன் போல. நீதிமொழிகள் 4:18. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஆமென். சூரிய பிரகாசம் போல நாம் இருக்க வேண்டும் என்றால் தேவ நீதியை நாம் நிறைவேற்ற வேண்டும். நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல் இருக்கும். அல்லேலூயா. ஆகவேதான் ஸ்திரீ ஆகிய அந்த சபை சூரியனை அணிந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், வானத்திலே ஒரு பெரிய அற்புதம். ஒரு ஸ்திரீ அங்கு இருக்கிறாள், சூரியனை அணிந்திருக்கிறாள், சூரியனை வஸ்திரமாக அணிந்திருக்கிறாள். அல்லேலூயா. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். ஸ்திரீ சூரியனை அணிந்திருக்கிறாள், சூரியனை வஸ்திரமாக அணிந்திருக்கிறாள். ஆமேன். அதனால்தான் சுத்தம் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. தேவ நீதியை நிறைவேற்றும் தேவ ஜனமாக நாம் இருக்கும்போது வாசல் திறக்கப்படும், அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படும். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி பிரவேசிப்பதற்காக வாசல் திறக்கும். அடைக்கப்படாது, அஸ்தமிக்காது, உதிக்கும். ஆமேன். பிரியமானவர்களே, அந்த ஸ்திரீ சபைக்கு அடையாளமாக இருப்பதாய் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஸ்திரீ சூரியனை அணிந்திருக்கிறாள்.
தேவ நீதியை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அதுக்காகத்தான் தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். ஆகவே இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் இனி சூரியன் அஸ்தமிப்பது இல்லை. அல்லேலூயா சொல்லுவோம். இனி சூரியன் அஸ்தமிப்பதில்லை. உதிக்கும் உதிக்கும் உதித்து கொண்டே இருக்கும் நீதியின் சூரியன். என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்றால் ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகி நாள் தொடங்குறது போல ஒவ்வொரு நாளும் தேவ நீதியை நிறைவேற்றுவதற்கு நம்மை நடத்துவார். அவர் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறாரே. மல்லிகாவில் நாம் அப்படி வாசித்து முடித்தோம். ஆகவே பிரியமானவர்களே, இனி சூரியன் என்ன செய்வதில்லை, அஸ்தமிப்பது இல்லை. அடுத்து உன் சந்திரன் மறைவதில்லை. சந்திரன் மறைவதில்லை. சந்திரன் என்று சொல்லும்போது அதற்கு சுயமான வெளிச்சம் கிடையாது. அது சூரியனிலிருந்து தான் அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்கிறது. ஆகவே சந்திரன் என்று சொல்வது கிருபை. கிருபை. நாம் ஒன்றுமில்லாதவர் என்றாலும் நமக்கு கிருபையினாலே அவர் ரட்சிப்பை தந்திருக்கிறார். கிருபையினாலே அவருடைய பிள்ளைகள் என்ற இடத்துல நம்ம வைத்திருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், இனி உன் சந்திரன் மறைவதில்லை. இந்த சந்திரன் மறைவதில்லை என்கிற அடிப்படையில் நாம் யோசுவாவின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது யோசுவாவும் அவருடைய ஜனங்களும் யோர்தானை கடந்து வந்து எரிகோவை ஜெயித்தாங்க. ஆயி பட்டணத்தை ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் சில தவறுகள் ஆகான் கண்டுபிடிக்கப்பட்டு அவன் கொல்லப்படுகிறான். அதையெல்லாம் கேள்விப்பட்ட மிக சமீபமாக இருந்த அந்த கிபியோனியர் வந்து ரகசியமாக யோசுவாவோடு ஜனங்களோடு மூப்பர்களோடு என்ன செய்தாங்க, உடன்படிக்கை செய்து கொண்டாங்க. ரகசியமாக ஏமாற்றி. அது நிமித்தமாக யுத்தம் வருகிறது. 9ஆம் அதிகாரம் கடைசியிலே நீ வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த கிபியோனிற்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. சிக்ஷை கடைசி வசனம். இந்நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிபீடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாக தண்ணீர் எடுக்கிறவர்களும் ஆக்கினான். கிபியோனிற்கு ஒரு சின்ன தண்டனை கொடுக்கப்பட்டது. அவங்க இந்த 2 வேலையை செய்யணும் என்று சொல்லி. அதுக்கப்புறம் 10ஆம் அதிகாரத்தை நீ வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த கிபியோனியர் இஸ்ரவேலரோடு சேர்ந்து ரகசியமாக உடன்படிக்கை பண்ணினதை கேள்விப்பட்ட யூதாவின் ராஜா மற்ற 5 ராஜாக்கள் இந்த கிபியோனருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரும்போது யோசுவா அவரோடு உடன்படிக்கை செய்ததுனால அந்த கிபியோனிற்கு உதவி செய்யும்படியாக யோசுவாவும் அவனுடைய ஜனங்களும் அங்கே யுத்தத்துக்கு போகிறாங்க. 10:6 முதல்ல வாசிங்க. அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்லுங்க. 5 ராஜாக்கள் கூடி வந்து கிபியோனிற்கு எதிராக போராடும் போது யோசுவாவிடத்தில் வந்து எங்களுக்கு உதவி செய்வேன் என்று கேட்கிறாங்க. 11ஆம் வசனம். அவர்கள் பெத்தோரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். எவ்வளவு அதிசயம் பாருங்க. அவர்கள் செத்தாங்க. இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். பாருங்க, அங்கே கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் செய்தார். அந்த சந்தர்ப்பத்தில் 12-13 வசனங்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் சரி, அப்படியே நடந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகவே இனி உன்னுடைய சந்திரன் மறைவதில்லை. உனக்காக யுத்தம் செய்யும்படியாக, உனக்கு விடுதலையை தந்து உங்களை தேற்றும்படியாக. பாருங்கள், சத்துருக்கள் மேலே வானத்திலிருந்து கற்கள் வீசப்படுகிறது, கல்மழை பொழிகிறது. சத்துருக்கள் யுத்தம் பண்ணி சத்தத்தை விட அந்த கல்மழையினால செத்தவங்க அதிகம். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் யோசுவாவின் மூலமாக சந்திரனை அப்படியே நிற்க பண்ணினார். சந்திரன் இனி மறைவது இல்லை. ஹல்லேலூயா. பயங்கரமான போராட்டம். 5 ராஜாக்கள் வருகிறார்கள். அவர்கள் எதிராக போராடும் போது கர்த்தரே அவர்களுக்காக யுத்தம் பண்ணா. நம்மை விட பலத்த ஜாதிகளுக்கு முன்பாக நாம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆகவே
இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் படித்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த 5 ராஜாக்களையும் குகையில் அடைச்சி வச்ச பிற்பாடு யுத்தமெல்லாம் நடந்து முடிந்த உடனே அவர் வெளியே கொண்டு வந்து அவர்களை தூக்கி போட்டு, அதாவது சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அங்கே அந்த அந்த இதில் தொங்கிக் கொண்டே இருந்தார்கள் என்று கீழே உள்ள வசனத்தில் பார்க்கலாம். படிக்கிறீங்களா? அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று 5 மரங்களிலே தூக்கி போட்டான். சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார். சரி, பாருங்க, சத்துருக்களை கர்த்தர் நம்மேது ஜெயம் எடுக்க முடியாதபடி அவர்களை என்ன செய்கிறாரு? தூக்கி போடுகிறார். அல்லேலூயா. இதெல்லாமே தேவனுடைய கிருபை. சந்திரன் அங்கே நிற்கிறது, சந்திரன் நிற்கிறதாய் நாம் பார்க்கிறோம். சந்திரன் இனி மறைவது இல்லை. 89வது சங்கீதம் இந்த சந்திரனை பற்றி சொல்லும்போது அது சாட்சியாக இருக்கிறது. 37 சந்திரனை போல அது என்றென்றைக்கும் சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்தில் சாட்சியை போல உண்மையாயும் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்யும் போது நம்ம அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். சந்திரனை போல சாட்சி. மணவாட்டி குறித்து அப்படி தான் சொல்லியிருக்கிறது. சந்திரனை போல அழகு. உன்னத பாட்டில் சந்திரனை போல அழகு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற சாட்சி. 72ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நாம் பார்க்கும்போது சந்திரன் உள்ள வரைக்கும் நமக்கு சமாதானம் இருக்கும். அவருடைய நாட்களின் நீதிமான் செழிப்பான். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. இனி சந்திரன் மறைவதில்லை, இனி சூரியன் அஸ்தமிப்பது இல்லை. விசுவாசிப்போம். நீதி எப்போது நிலைக்கும், கிருபை எப்போது நம்மை தாங்கும், ஜெயத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். சந்திரன் உள்ள வரைக்கும் கர்த்தர் நமக்கு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுவார் என்றெல்லாம் இந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். 3வதாக வாசிக்கிறோம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஏதோ வெளிச்சம் அல்ல, நித்திய வெளிச்சம், என்றென்றைக்கும், எவர்லாஸ்டிங். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும், கடைசி வரைக்கும் அவர் நித்திய வெளிச்சமாக இருப்பார். தேவ ஜனங்கள் வனாந்திரத்தில் புறப்படும் போது அவர்களுக்கு பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். அந்த ஸ்தம்பம் தேவ மகிமையாக வெளிப்பட்டது என்று ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே உள்ள செக்கனாய் மகிமை. அதை தொடர்ந்து அவங்க கடந்து வரும்போது ராஜாக்களின் நாட்களில் சாலமோனுடைய தேவாலயத்தில் அந்த மகிமை வெளிப்பட்டது. அதுக்கு பிற்பாடு பிந்தின ஆலயத்தின் மகிமை அதை விட இரட்டிப்பான மகிமையாக இருந்தது. அந்த மகிமையை கர்த்தர் நமக்கு தருகிறார். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்து தேவ மகிமை உனக்கு தருவார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் இந்த அனுபவம் நமக்கு உண்டாகிறதாக நாம் பார்க்கிறோம். இந்த காரியம் நமக்கு ஒரு ஐக்கியத்தை கொடுக்கிறது. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் நம்மை ஒளியிலுள்ள பரிசுத்தவானுடைய ஐக்கியத்தில் வைத்திருக்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தியிருக்கிறார். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திலே பங்கை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒளியின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகள். ஐக்கியம் ரொம்ப முக்கியம். இந்த ஐக்கியத்தின் தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. ஒரு திராட்சைக்குள்ளிலே ரசம் காணப்படும் போது அதை அடிக்காது, அதில் தான் ஆசீர்வாதம் உண்டென்று கர்த்தருடைய வசனம் தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆக இங்கே நித்திய வெளிச்சமாக இருப்பேன் என்று சொல்வது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பேன் என்று சொல்லுவது நம்மை நடத்துகிற பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தினுடைய மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் அதே 60வது அதிகாரம் ஏசாயா 60:1-2 நான் வாசிக்கும் போது 2ஆம் வசனத்தை பாருங்க. 2 இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். ஆக மகிமை வெளிப்படும், வெளிச்சம் உண்டாகும். காரிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை உதிப்பார், மகிமை வெளிப்படும். அங்கே கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆறுதலான வார்த்தை, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கு இல்லையா? கண்டிப்பாக உண்டு.
நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட பல சூழ்நிலையில் இருந்த அந்த சீச்சர்கள் மத்தியில் பேசும்போது யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20ஆம் வசனத்தில் உங்கள் துக்கம் முடிந்து போகும்னு சொல்லலை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீங்க, உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆண்டவர் எவ்வளவு நம்பிக்கையுள்ள வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 61:7 சொல்லப்பட்டிருக்கிறது, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். படிங்க. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். இரட்டத்தனையான பதில் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். ஆமென். எழுந்து நிற்போம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே. இனி நீதியின் சூரியன் அஸ்தமிப்பதில்லை. நீதியின் சூரியன் அஸ்தமிப்பதில்லை. சந்திரன் கிருபை மறைவதில்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். துக்க நாட்கள் முடிந்து போகும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச்செல்ல வழி செய்வார். ஆமென். தாங்கிடும் பலன் தருவார், தப்பிச்செல்ல வழி செய்வார். நீ தப்பிச்செல்ல வழி செய்வார், நீ தப்பிச்செல்ல வழி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வருஷம் தொடங்கி 11 மாதங்கள் கர்த்தர் எங்களை கண்மணி போல நீர் பாதுகாத்தீரப்பா. ஒரு தகப்பன் தன் பிள்ளை எப்படி சுமந்து கொள்வாரோ அதேபோல் அதுக்கு மேலாக நீர் எங்களை சுமந்து பாதுகாத்து பராமரித்து நீர் வழிநடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். இந்த 12வது மாதத்தை காண ஆண்டவர் உதவி செய்தீர். ஆண்டவர் இந்த வருடத்தை தொடங்கினவர் எத்தனையோ பேர் எங்களிடத்தில் இல்லை. ஆண்டவர் எங்களை விட்டு கடந்து விட்டார்கள். நீரோ இந்த பூமியிலே எங்களுக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஆண்டவரே உடைய ஊழியத்தை செய்யவும், ஆண்டவரே உடைய மந்தையை மேய்க்கவும், ஆண்டவரே நீர் கிருபையும் இரக்கத்தையும் நீர் கட்டளையிட்டிருக்கிறபடினால ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த அந்த சபையும் கர்த்தர் வேலி அடைத்து ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா குடும்பங்களிலும் ஆண்டவர் எத்தனையோ போராட்டங்கள், கஷ்டங்கள், கண்ணீர், கவலைகள் கர்த்தாவே வாழ்க்கையில் வந்த எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுதலை கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்தில் ஆண்டவரே சூரியன் அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதில்லை, ஆண்டவர் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று சொன்னீர். ஆண்டவரே ஐயா, எங்களுடைய துக்க நாட்களை எல்லாம் மாற்றுகிற எங்கள் ஒரே தேவன் ஒருவர். ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோ கவலைகள், கண்ணீர், கஷ்டங்கள் ஆண்டவரே யாரிடத்தில் சொல்ல முடியாதவர்களாய் காணப்படுகிற உண்டு. கடன் பிரச்சனைனாலும் வியாதியினாலும் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் நீர். ஆண்டவர் எல்லாவற்றையும் தீர்க்க நீர் வல்லமையுள்ள தேவன் என்று அறிந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் எல்லாரையும் ஆண்டவரே பாதுகாத்து பராமரித்து கொள்ளும்.
இந்த மாதமெல்லாம் எங்களுக்கு ஒரு ஜெப நாளாக, ஒரு சுத்திகரிப்பு நாளாக, அதிகமாக ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக, ஆண்டவரே எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு கர்த்தரை முன்வைத்து ஓட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு அதன்படி நடக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்தும் போது நிச்சயமாகவே எங்கள் துக்க நாட்கள் முடிந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு கர்த்தாவே ஒரு நல்ல சந்தோஷமான நாளை கர்த்தர் எங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கு. அதை பெற்றுக்கொள்ள அதுக்கு வேண்டிய தகுதியை ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வசனங்களை கேட்டது மாத்திரமல்ல, அதன்படி நடக்க தங்களை ஒப்பு கொடுக்க எங்களுக்கு இருபதாரம். இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்த எல்லா தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது.